ஸோ ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இன்னைக்கு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக இந்த 3 கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதாவது ட்ரேடிங் வியூவில் அனாலிசிஸ் பண்ணுறது, ப்ளஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ரெஸ்பெக்டிவ் சார்ட்ஸை ஓப்பன் பண்ணி இந்த என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேக் டெஸ்டிங் மாதிரி நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே ஒரு பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணணும், ப்ளஸ் இந்த கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கிளாரிட்டி அண்ட் விஷுவலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. ஸோ நம்ம வந்து 3 டைம் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வந்து இப்போ பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். இது வந்து ஃபஸ்ட்டு 30 minutes ஆஃப் தி மார்க்கெட்லேயே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து 10 AM ஸ்ட்ராட்டஜி அண்ட் மூணாவது வந்து டே ஐலோ ஸ்ட்ராட்டஜி. இது 3 கான்செப்ட்டுமே சப்போஸ் நீங்கள் எதனா ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு உள்ள லைவாக டைவ் பண்ணி காட்டுறேன், வாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 கான்செப்ட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ரேண்டமான ஒரு டேட் எடுத்திருக்கேன் ப்ரீவியஸ் இயரில். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இப்போ நான் 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 45 950 into 945 இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் இதோட லோயஸ்ட் பாயிண்ட். முதல்ல 945 எங்கே இருக்குன்னு பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. இதான் 945. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இங்கே, 945 இங்கே, இதோட லோவஸ்ட் பாயிண்ட் இது, இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் இது. இப்போ நான் ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இப்போது விஷயம் என்னென்னா, எப்போ இது எய்தர் ஆஃப் ஒன் சைடு கிராஸ் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி என்ட்ரி. ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 11 ஒரு 11க்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் ஆகிட்டு எஸ்எல்இட், ஏன்னா திருப்பி உடனே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. பட் ரிசல்ட் விட்டுருங்க, ஃபோக்கஸ் ஆன் தி கான்செப்ட். ஸோ பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, இந்த பிரேக் அவுட் ஆகி நம்ம என்ட்ரி எடுக்கல, இதுதான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது இதில் வந்து அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சிம்பிளாக இருக்குன்றதுனால நீங்கள் இதில் நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி முதல்ல 945 மார்க் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 945. ஓகே, ஸோ 945 மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட், லோவஸ்ட் பாயிண்ட் ரெண்டுமே வேணும். ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட், 945க்கு முன்னாடி இருந்த லோவஸ்ட் பாயிண்ட்ன்றது இதுதான், கரெக்டா? ரைட். ஸோ இப்போ என்ன ஆகுது, கரெக்டாக இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் லைட்டாக மேலே ரீடெஸ்ட் ஆகுது, ரீட்ரேஸ் ஆகுது, திருப்பியும் அங்கேருந்து. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெருசாக ரிவர்ஸ் ஆகலை, அதாவது எஸ்எல் அடிக்கிற அளவுக்கு வந்து பெருசாக போகலை. ஸோ அங்கேருந்து ஃபுல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். அதாவது நம்மளுக்கு ஆஸ் யூ ஆல் நோ, ஒரு 7 to 8 1 minute கேண்டில் இருந்தால் கூட ஐ திங்க் நம்மளால் டார்கெட் ஹிட் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம டீசெண்டான ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், ஓரளவுக்கு ஈஸி அச்சீவபிளான டார்கெட்டை வச்சுருக்கோன்றது தான் லாஜிக். ஸோ அனதர் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, 945 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் 945, அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து 945ஓட ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் வந்து 945குள்ளே இருக்க லோயஸ்ட் பாயிண்ட். அண்ட் கிராஸ் ஆகுது, கிராஸ் ஆனோடனே என்ட்ரி எடுத்துடுறோம், இந்த இடம் போலவே என்ட்ரி எடுத்துடுறோம். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் போகுது, கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகுது. பட் அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் ஹை. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கேண்டலுக்குலாம் எஸ்எல் ஹிட் ஆகாது. அதை நம்ம இப்போ, ஏன்னா நான் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ நம்ம ப்ராபப்ளி வைக்கிற எஸ்எல் வந்து மேபி மார்க்கெட் இவ்வளோ, அட்லீஸ்ட் ஒரு இவ்வளோ தூரம் அந்த மாதிரி வந்தால் தான் எஸ்எல் ஹிட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஏன்னா நம்ம ஒரு 10-12 பாயிண்ட் கிட்ட வைக்கிறோம், ப்ரொவைடட் நம்ம எடுக்கிறதே சின்ன ஷேர் தான், 50 to 60 rupees ரேஞ்சில் எடுக்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனிவேஸ், ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் எப்பவுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பிஃபோர் டூயிங் எனி ஸ்ட்ராட்டஜி இன் லைவ் நீங்கள் வந்து டெமோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க, முதல்ல பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறல பழைய டேட்டா எடுத்து, இது பேர் பேக் டெஸ்டிங். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 50 நாள், உங்களால் முடிஞ்ச 100 நாள்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி
நீங்கள் வந்து டெமோ பண்ணுங்கள். சரியா? ரைட். இப்போது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், விச் இஸ் கால்ட் அஸ் 10 AM ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ 10 AM ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டேவே எடுத்துக்கிறேன், 25th எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10 மணி வரைக்கும் எதுவுமே பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் டில் 10 AM. இப்போ 10 மணி ஆனோடனே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 மணி போல் 23,287 அப்படின்ற ப்ரைஸில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ளஸ் 200 சி மைனஸ் 200 பி, அதாவது 23,450 கால் ஆப்ஷனையும் 23,050 புட் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுவீங்க. இங்கே இல்லை, அந்த ரெஸ்பெக்டிவ் சிஇபி சார்ட்ஸில் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் என்ட்ரி, ஒன்லி ஆன் டாப் சைட். ஏன்னா நம்ம சிஇபி ரெண்டுத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏதோ ஒரு இப்போ மார்க்கெட் ஏறினா சிஇ பிரேக் ஆகும், மார்க்கெட் நல்லா இறங்கினா பி பிரேக் ஆகும். ஸோ ஏதோ ஒரு பக்கம் வந்து பிரேக் ஆகும் இல்லையா? மார்க்கெட் சைடில் போனால் தான் ரெண்டுமே பிரேக் ஆகாது, ஏன்னா டைம் டிக்கெட்ல அது அப்படியே ரெண்டுமே சைடில் போகும். ஸோ ப்ராபப்ளி இந்த ஒரு சினாரியோ படி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்குன்றதுனால கால் ஆப்ஷன் சைட் தான் பிரேக் ஆகிருக்கும், பிரேக் ஆகி நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் ட்ரெண்டி மார்க்கெட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக டார்கெட் ஹிட் பண்ணிடலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கான்செப்டை. சைட்வேஸில் நம்ம லாஸ் பண்ணுவோம், நிறைய செல்லிட் ஆகும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால். பட் ட்ரெண்டி மார்க்கெட்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனிவேஸ், ஸோ தேர்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டே ஹை டே லோ ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்படின்னா என்ன அப்படின்றத நான் இந்த ஒரு சார்ட்டில் காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி ஒரு 12 மணி வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ நான் கரெக்டாக 12 மணி மார்க் பண்ணுறேன், சாரி 12:30, 12:30 மணி. ஓகே, ஸோ 12:30 மணி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் 12:30, இதை நான் மார்க் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன மார்க் பண்ண போகிறீங்கன்னா, அப்போ அன்னைக்கு டேவோட லோவஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறீங்க, அப்புறம் அன்றைக்கி டேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறீங்க. ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ இருக்குது மேலே, அதாவது இந்த கேண்டிலோட டாப் தான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ரைட், ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ என்ட்ரி, இது இந்த சார்ட்லேயே பார்த்தா போதும், இதுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரைக் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி போல் கீழே பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி அங்கேருந்து ஃபால் ஆகுது, டார்கெட் ஹிட் ஆகுது, அதாவது புட் ஆப்ஷன் என்ட்ரி கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து டெமோ பண்ணணும். அதில் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் ரியல் போக முடியும். ரெண்டாவது, எல்லா ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி. என்னோட டாப் பெஸ்ட் கான்செப்ட்ஸ்ன்னு கண்டிப்பாக நான் இதை சொல்ல மாட்டேன். பட் ஈஸியாக இதை புரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ணவும் முடியும். அண்ட் இதில் நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ ட்ரை பண்ணிங்கன்னா 10ல் ஒரு 5 ட்ரேட் உங்களால் வின் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர போகிறீங்க. ஏன்னா நம்ம வின் பண்ணால் 1,500 வின் பண்ணுவோம், தோத்தா 1000 தோப்போம். அந்த மாதிரி எக்ஸிட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார் இன்டர்மீடியட் பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ ஹோப் த வீடியோஸ் வெரி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். அடுத்து வந்து நான் கேப் ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்த கிளாஸில் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப செமையாக இருக்கும், இது மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக அதாவது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட ஃபீடில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் எனி ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் கொண்டு வர கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான கான்செப்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். லைக் எப்படின்னா, நான் வந்து ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை குவாலிட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற கான்செப்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட்ஸ் போடுங்க, டெமோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து சப்போஸ் பிகினராக இருக்கீங்கன்னா ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு வெப்சைட் அக்சஸ் கிடைக்கும். ஸோ வெப்சைட் அக்சஸ் நம்ம போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ட்ரேடிங்க்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோவுமே வந்து ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எனிவேஸ் நீங்கள் அட்மின் கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கீழே லிங்க் ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் வெப்சைட் அக்சஸ் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்டிங், ட்ரேடிங் எல்லாத்துக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.